Hello my dear students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to prepare income and expenditure account and balance it from receipts and payment account. So basically receipts and payment account நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியாச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்னா ரெசிப்ட் சைட், பேமெண்ட் சைட், இங்கே பேலன்ஸின் ப்ராடவுன் கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட்டாக பேலன்ஸ் கேரிடம். ஸோ இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ பேசிக்காக இதில் வந்து என்ன இருக்குன்னா கேபிட்டல் நேச்சர், ரெவென்யூ நேச்சர் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெசிப்ட் சைடு வந்து கேபிட்டல் நேச்சர் இருக்கும், ரெவென்யூ நேச்சர் இருக்கும். பேமெண்ட் சைடும் கேபிட்டல் நேச்சர் இருக்கும், ரெவென்யூ நேச்சர் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெவென்யூ நேச்சர் மட்டும்தான் போகும். பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் நேச்சர் மட்டும்தான் போகும். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போது உனியும் தெரிஞ்சுக்கணும், இதில் இருக்கிற அத்தனை ஐட்டம் ஏதாவது ஒரு இடத்துக்கு மட்டும்தான் பிளேஸ் ஆகும். லைக் ஃபைனல் அக்கௌண்ட்டு, ட்ரையல் பேலன்ஸ் இருக்கிற ஐட்டம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் பேலன்ஸ் ஷீட், அதில் ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் என்ட்ரி ஆகும். ஒருவேளை பர்சன்டேஜ் கொடுத்து அக்ரூடு அது மாதிரி ஏதாவது வந்துன்னா மட்டும்தான் அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெண்டு இடத்துக்கு பிளேஸ் ஆகும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இங்கே சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது ரெவென்யூ நேச்சர். இட் வில் கோ டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் சைடு. ஸோ இதனால் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரெசிப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு போகும், இல்லை பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு போகும். இந்த பேமெண்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போகும், இல்லாட்டி பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு போகும். ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ். ஸோ ஆஸ் பர் சிபிஎஸ்சி நாம்ஸ் ரெவென்யூ ரெசிப்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு போயிடும். பார்த்துட்டிங்களா, இன்கம் சைடு. நெக்ஸ்ட் டொனேஷன்ஸ். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபை பண்ண கிடையாது. அப்போ எங்கே போயிடும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் சைடு. ஸோ சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது இன்கம் சைடு போயிடும். நெக்ஸ்ட் லாக்கர்ஸ் ரெண்ட், இன்கம் சைடு போயிடும். டொனேஷன்ஸ் ஃபார் பில்டிங். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபைடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ஆயிரும், டொனேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் ஜென்ரல். டொனேஷன் ஃபார்னு கொடுத்து இங்கே இடத்துக்கு டேர்ம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து என்னதுங்க ஸ்பெசிஃபைட். ஸோ இட் வில் கோ டு பேலன்ஸ் ஷீட், லைபிலிட்டி சைட். ஸோ பார்த்துக்கலாம், இதெல்லாம் வந்து எங்கே போச்சு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு போகும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட், லைபிலிட்டி சைடு போயிடும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக லீகசி இருக்குது. ஸோ அதில் ஸ்பெசிஃபை கிடையாது. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் இருக்குது. அது என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல் ஃபண்டோட நம்ம ஆட் பண்ணி காமிச்சிடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லீகசி. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே போயிடும்னா இது வந்து ஸ்பெசிஃபை பண்ண கிடையாது. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ரெசிப்ட் சைடு கொடுத்ததெல்லாம் எங்கே போயிடும்னா ஒன்று இன்கம் சைடு போகும், இல்லை லைபிலிட்டி சைடு போயிடும். அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கும் இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போகும், இல்லாட்டி அசட் சைடு போகும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் அது வந்து ரிப்பீட்டடு. ஸோ அது வந்து என்னதுங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. இதை ஃபர்னிச்சர் அது வந்து என்னதுங்க லாங் டேர்ம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு அசட். ஸோ அசட் சைடு என்டர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதில் பேசிக்காக என்ன நோட் பண்ணிக்கணும்னா இந்த பேலன்ஸ் brought down in hand at bank. ஸோ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஸோ இது வந்து எங்கே போகணும்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட், அசட் சைட். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். நிறைய பேர் சால்வ் பண்ணும்போது இதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் ராங், and you will not get the answer. Next, balance carried out. ஸோ இது வந்து என்னதுன்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஸோ இது வந்து எங்கே போயிடும்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அசட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் அசட் சைட். ஓகேங்களா? ஸோ இது வந்து receipts and payment account. Next, income and expenditure account. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட் கிடைக்கும். சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட் இது வந்து என்னதுன்னா நாமினல் அக்கௌண்ட் ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோடைய ரூல் என்னென்னா ரியல் அக்கௌண்ட். ஓகேங்களா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோடைய ரூல் என்னன்னா நாமினல்.
இதில் ரெவன்யூ நேச்சர் மட்டும் தான் என்டர் பண்ணுவோம். கேபிட்டல் நேச்சர் கம்ப்ளீட்லி வி வில் இக்னோர். நெக்ஸ்ட் இட் ரெக்கார்ட்ஸ் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் கரண்ட் பீரியட். ஓகேங்களா? ஸோ கரண்ட் இயர் எதுவோ அதுக்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கோம். ஈதி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒர்க்கிங்ஸில் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம், மீன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ இட் இஸ் ப்ரிப்பேர்டு டு நோ சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் என்டர் பண்ணுவோம், இங்கே இன்கம் சைட்லாம் என்டர் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அதில் தான் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நவ் வி வில் மூவ் டு த கால்குலேஷன் பார்ட். இந்த கால்குலேஷன் பார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டையும் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேபிட்டல் ஃபண்ட் வி வில் ஆட் சர்ப்ளஸ், if we will get deficit we will subtract, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸை ஆட் பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக் ஃபண்டு. ஸோ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்மட் டிஸ்கஷனில் பார்த்தாச்சு. அது கூட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ரெசிப்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணுவோம், அந்த ஃபண்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் என்டர் பண்ணோம்னா இதோட ஃபார்மட் ரொம்ப எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிடும். ஸோ அதனால் இங்கே ஷார்ட்டாக பண்ணியாச்சு. இன்கேஸ் அட்வான்ஸ் இன்கம், ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு அமௌண்ட், அது வந்து இங்கே வந்துடும் லயபிலிட்டிஸ். ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அது ஓப்பனிங் ஆச்சுன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் போயிடும், க்ளோசிங் பேலன்ஸ் ஆச்சுன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அட்வான்ஸ் இன்கம்ஸ் தான் ஒரு ப்ராப்ளத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் பேங்க். ஸோ தீஸ் ஆர் ஆல் காமன் திங்ஸ். நெக்ஸ்ட் அக்ரூடு இன்கம், அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து பர்சன்டேஜ் கொடுத்து டேட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மேக்ஸிமம், okay, அது depends upon the problem, but maximum we will get accrued incomes, outstanding interest. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ கேட்டகரி ஆஃப் accrued incomes. அதை வந்து இங்கே நம்ம அசெட் சைட் காமிப்போம். லாஸ்ட்டாக ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டில் பார்த்துருக்கோம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்வான்ஸ் இன்கம் பார்த்துருக்கோம், பட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது சில நேரத்தில் ரொம்ப ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அட்வான்ஸ் இன்கம்னாலே அது வந்து லயபிலிட்டி சைட். ஓகேங்களா? அக்ரூடு இன்கம்ஸ் ஆச்சுன்னா அது வந்து அசெட் சைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். ஸோ நம்ம இப்போ வந்து டிஎஸ் கிரீவால் புக்கில் 1.72 பேஜ் நம்பர் 49 ப்ராப்ளத்தை 49 ப்ராப்ளத்தை நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். 47, ஸோ 49th ப்ராப்ளத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்தை டிஸ்கஷன் பண்ணலாம். From the following receipts and payments account and additional information given below, prepare income and expenditure account, balance sheet of Rural Literacy Society as on 31st March 2020. ஸோ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணுங்க? ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ரூரல் லிட்ரஸி சொசைட்டி ஆஸ் ஆன் 31st March 2020. ஸோ பேசிக்காக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், நெக்ஸ்ட் இயர் நோட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி அதை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணியாச்சு. ஸோ கரண்ட் இயர் வந்து 1920, ப்ரீவியஸ் இயர் 1890, நெக்ஸ்ட் இயர் 2021. நெக்ஸ்ட் சம்ம பார்ப்போம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2020. ரெசிப்ட், பேமெண்ட்ஸ், ஸோ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் பேங்க். ஸோ இது போகிற முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்னங்க? சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ் ஆன் 31st March 2019 rupees 20,000 and on 31st March 2020 rupees 15,000. ஸோ நெக்ஸ்ட் இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம நோட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்னதுன்னா subscription outstanding on 31st March 2019, it means that is previous year. Next, subscription outstanding on 31st March 2020 rupees 15,000. ஸோ இது வந்து கரண்ட் இயர். ஆனால் இங்கே தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இங்கே
பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ல பாருங்களேன், 2018, 19, 12,000, 19, 20, 2,65,000. இது வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 5,000. ஸோ இந்த 5,000 கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு என்டர் பண்ணிடுவோம். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கால்குலேஷன்ஸ்லாம் கிடையாது. பட் இந்த 2,65,000 ஆல்மோஸ்ட் நம்ம என்டர் பண்ணிடுவோம். பட் இந்த 12,000க்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே எவ்வளவு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எப்போ தெரியும்னா 450 மெம்பர்ஸ், 550 மெம்பர்ஸ், ஈச் பேயிங் 200 rupees, 300 rupees, இல்லாட்டி அவனாக வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ருபீஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இவ்வளோ தான் எப்போ தெரியும். அப்போ தான் நம்ம வந்து டைரெக்டாக போய்க்கலாம். ஓகேங்களா? பட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம்? ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லீகசி. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபை பண்ண கிடையாது. ஸோ ரெவென்யூ ரெசிப்ட், இன்கம்ஸ். கவர்மெண்ட் கிராண்ட் ஸ்பெசிஃபை பண்ண கிடையாது, இன்கம்ஸ். சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர், புக் வேல்யூ 50,000, சேல்ஸ் வேல்யூ 37,000. ஸோ புக் வேல்யூ காட்டிலும் சேல்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ த ரிசல்ட் இஸ் லாஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். சாரி, நான் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஆன் 31st March 2020 சேலரி அவுட்ஸ்டாண்டிங் ₹6,000. ஸோ சேலரிங்கிறத எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா பேமெண்ட் சைட். நெக்ஸ்ட்டு 1 month ரெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, 1 month ரெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணல. ஒன்லி த ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் 1 month ரெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ரெண்ட்டு வந்து எவ்வளோங்க? 65,000. இது 65,000க்குள்ளே வந்து என்ன இருக்குது? 1 month அமௌண்ட் அட்வான்ஸ் ஆகுது. அப்போ 1 year வந்து பார்த்தீங்கன்னா 12 months. ஸோ ப்ளஸ் 1 month. ஸோ 65,000 டிவைடட் பை 13 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர் மந்தோடைய ரெண்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்ட் என்ன பண்ணணும்? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ். நெக்ஸ்ட் 1st April 2019 கிளப் ஓன்டு ஃபர்னிச்சர் ₹1,20,000, புக்ஸ் ₹50,000. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம் தான். என்னதுன்னா 1st April 2019 இப்போ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ போன வருஷோட க்ளோசிங், இந்த வருஷோடைய ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இதை வந்து இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஓப்பனிங் சைட்டில் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எப்போ நம்ம கால்குலேஷனுக்கு போகிறோமோ அந்த கால்குலேஷன் போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஓப்பனிங் பேலன்ஸை ஃபஸ்ட் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ரைட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்னு கொடுத்துட்டாலே அசட் சைடு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்துருக்காங்களாங்கிறத ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. டேட் கொடுத்துருக்காங்களா? எஸ் கொடுத்துருக்காங்க. வெறுமனே பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்தாச்சு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறப்ப கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டேரெக்டாக என்ட்ரு பண்ணி போயிடுவோம். பட் இந்த இடத்துக்கு 10% per annum ஜேபர் கொடுத்து டேட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 1,80,000 into 10% into that period 6 months divided by 12. ஏன்னா 30th September 2019 தானேங்க. ஸோ 1st Octoberலேருந்து 31st March வரைக்கும் எவ்வளோ மாதம் வரும்? 6 months வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ இங்கே நோட் பண்ணி வச்சுக்கணும், இங்கேயும் புக்ஸ் இருக்குது, இங்கே நோட் பண்ணிக்கணும், இங்கேயும் புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்லேயும் நம்ம என்ன என்டர் பண்ணியிருக்கோம்னா புக்ஸ். ஸோ இந்த புக்ஸோடைய மீனிங் என்ன? இது பேர் என்னன்னா பர்ச்சேஸ். இது பேர் என்ன? பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் இல்லைங்களா? அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அந்த புக்ஸை நம்ம கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு நம்ம என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சேலரி. ஓகேங்களா? ஸோ சேலரி நம்ம பார்த்தோம், அது பேர் என்ன? அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, ரெண்ட்டு, நெக்ஸ்ட்டு
paid in advance. So postal charges, revenue expenditure side, furniture purchased. So furniture கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஃபிக்ஸட் அசட் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் என்னதான் இருக்கும்னா நம்மளுக்கு 2 ஐட்டம் இருக்குது, ஃபர்னிச்சர் எப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபர்னிச்சர் ப்ளஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ், ஓகேங்களா, இந்த வருஷத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 1,05,000 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க, சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர், சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர். ஸோ இந்த புக் வேல்யூ என்ன பண்ணிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வந்து பேலன்ஸ் கேரி டவுன், இது வந்து எங்கே போயிரும்னா பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு போயிடும், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன் பார்த்துட்டு போவோம். ஸோ ஃபஸ்ட் பேசிக்காக வந்து என்ன பண்ணணும்னா இந்த தேர்ட் ஐட்டம் படித்தோம் இல்லைங்களா, ஆன் 1st April 2019 சொசைட்டி ஓன்டு ஃபர்னிச்சர் rupees 1,20,000 அண்ட் புக்ஸ் rupees 50,000. ஸோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டமாக நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019. ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் என்னங்க, ஃபஸ்ட் ஐட்டம் என்னன்னா ஃபர்னிச்சர். எவ்வளோ, ஒரு பீஸ் 1 lakh, rupees 1,20,000, books 50,000. So 1,20,000, books 50,000. ஸோ பேசிக்காக நம்ம என்டர் பண்ண வேண்டிய ஒரு ஐட்டம். நெக்ஸ்ட் ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் 1 by 1 போயிடலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்னாலே 2 பக்கம் வரும் இல்லைங்களா. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும், இங்கேயும் ஃபர்னிச்சர், ஓகேங்களா. ஸோ ஃபர்னிச்சர் ஆட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், நெக்ஸ்ட்டு லெஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷனாக விட்டுருவோம். அதுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டிங்கன்னா நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை அந்த ஐட்டம் வரும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் சரி. ஸோ இங்கே என் கன்வீனியன்ட்டுக்காக நான் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு புக்ஸ். ஸோ புக்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பர்ச்சேஸ் மட்டும் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஃபர்னிச்சர் ஓல்டு வேல்யூ எவ்வளோங்க, 1,20,000, புக்ஸோட வேல்யூ 50,000, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் we will go 1 by 1. First of all let us mark, இங்கே வந்து ஒரு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபிக்ஸட் டெபாசிட், இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், சேல் ஆஃப் இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், நெக்ஸ்ட்டு சேலரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ரெண்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் புக்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ these are containing adjustment. We will go on by one. First one is cash in hand, cash at bank. So இது வந்து என்னதுங்க, ஓப்பனிங். இது வந்து என்னது, ஓப்பனிங். So it will go to opening balance sheet, asset side. So cash in hand, this 1,40,000. Okay. Next, cash at bank 1,55,500 rupees. Okay. So next we will go to subscriptions. Next one is subscriptions. So subscription தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கரண்ட் இயரோட அமௌண்ட் என்டர் பண்ணுவோம், ஏன்னா அதான் ரிசீவ்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் டியூரிங் த இயர். ஸோ
income and expenditure accountல subscription எவ்வளோ rupees 2,65,000. Okay. So next இதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் படிப்போம். Subscription outstanding as on 31st March 2019. ஸோ எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் இதை வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டோட இன்ஃபர்மேஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எங்கே வரும்? அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்ஸ், ஓப்பனிங், ஓகேங்களா, கவனிக்கணும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு என்டர் பண்ணணும். ஓகேங்களா, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எவ்வளோ? rupees 20,000. rupees 20,000. Okay, so next இந்த இது as on 31st March 2019 அப்போ 20,000. இப்போ 31st March 2019 அப்போ நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கிறோம்? எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா 2018-19 எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 12,000 rupees ரிசீவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஒன்ஸ் அகைன் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ் ஆன் 31st March 2019 எவ்வளோங்க? 20,000. ஓகேங்களா, போன வருஷம் ஸ்டேட்டஸ் படி 20,000. பட் இது வந்து என்னதுங்க? ரெசிப்ட். இந்த வருஷத்தில் நம்ம 2018-19 எவ்வளோ ரிசீவ் பண்ணியாச்சு? 12,000 rupees ரிசீவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அப்போது போன வருஷத்துடைய ஆக்சுவல் அவுட்ஸ்டாண்டிங் எங்கே காமிப்போம்? போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் ஸோ திஸ் இஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2020. இங்கே நான் ஆட் பண்ணுறேன். என்னதுங்க? subscription outstanding 2000 for 2018 2009. ஓகேங்களா, ஸோ அதோட கால்குலேஷன் பார்த்து நான் கீழே என்டர் பண்ணுறேன். போன வருஷத்துடைய அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோங்க? 20,000 rupees. 20,000 மைனஸ் அதில் எவ்வளோ ரிசீவ் பண்ணியாச்சு? rupees 12,000. ஓகேங்களா, அப்போ ஆக்சுவல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோங்க? 2018-19 rupees 8,000. அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் as on 31st March 2020 rupees 15,000. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். as on 31st March 2020 15,000. ஸோ இது வந்து கரண்ட் இயர். ஓகேங்களா, ஸோ இந்த 15,000 கொடுத்த உடனே நம்ம டைரெக்டாக போய் என்ன பண்ணிடக்கூடாது? add subscription outstanding for the year அப்படிங்கப்பட்டு டைரெக்டாக இங்கே 15,000 எப்படி என்டர் பண்ணிக்கலாம்? ஏன்னா டோட்டலாக 15,000 ஆஸ் ஆன் 31st March 2020 அப்போ 15,000 rupees டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, ஸோ அது கூட என்ன பண்ணிடணும்? மைனஸ் 8,000 rupees சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ பேலன்ஸ் எவ்வளோ? 7,000 rupees தான் ஆக்சுவல் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 15,000 அதை வந்து ஆட் பண்ணிக்குவோம், மைனஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன் தி பிகினிங் ஆஃப் தி இயர் rupees 8,000 அப்படி நீங்கள் என்டர் பண்ணாலும் சரி. பட் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் ஏன் 8,000 rupees நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்டெப்பை கூட நம்ம மிச்சப்படுத்திக்கலாம் இல்லைங்களா?
ஸோ ஒன்ஸ் அகேன் நல்லா கவனிச்சுக்கணும். 8,000 rupees எப்படி வந்துச்சுன்னா 2018-19 டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோங்க 20,000 இல்லைங்களா. டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு 20,000 rupees. ஓகே, பட் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியாச்சு, எவ்வளோ ரிசீவ் பண்ணியாச்சு 12,000 rupees ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ 20,000ல் 12,000 போச்சுன்னா 8,000 rupees. ஸோ 2018-19 டோட்டல் அமௌண்ட்டில் ஒன்லி 8,000 rupees அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த 8,000 rupees. பட் இந்த இடத்துக்கு as on 31st March 2020 அப்போ 15,000, இந்த டேட்டு படி வந்து 15,000. ஓகேங்களா. ஸோ போன வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டும் இதில் தான் இது ரெஃப்ளெக்ட் ஆகும், இந்த 31st March 2020 தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு எந்த இயருக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம், கரண்ட் இயருக்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இது கூட வந்து என்ன இருக்குது, இந்த 8,000 rupees ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட்டு இன்க்ளூட் ஆகிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த 15,000 மைனஸ் 8,000 இது பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ 15,000ங்கிறது டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் கரண்ட் இயர். இந்த 8,000ங்கிறது ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங், அதனால் அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 7,000ங்கிறது வந்து என்னங்க ஆக்சுவல் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அதனால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இந்த கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் அதை வந்து காமிக்கணும் இல்லைங்களா. ஸோ அது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இமீடியட்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் 2019 to 2020 7,000. ஓகே. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணி போடுவோம் எவ்வளோங்க. ஸோ 15,000 இப்போ தெரிஞ்சு போச்சுங்களா. ஸோ ஆஸ் ஆன் 31st March 2020 படி நம்மளுக்கு டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோங்க 15,000. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எவ்வளோ அவங்க ஸ்டெப் பண்ணிக்கலாம். rupees 15,000 மைனஸ் rupees 8,000. கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ 12,000 என்டர் பண்ணியாச்சு, 2,65,000. நெக்ஸ்ட்டு 2020 to 21 5,000. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இன்கம்ஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இன்கம்ஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், நெக்ஸ்ட் இயரோட அமௌண்ட்டு. ஸோ கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கும். ஓகேங்களா. ஸோ கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2020 is the current year balance sheet. ஸோ இங்கே என்ன காமிக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் எவ்வளோ 5,000 rupees. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு தான், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் லீகசி. ஸோ லீகசிக்கு வந்து எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அதுவும் இல்லாமல் இது ஸ்பெசிஃபை பண்ண கிடையாது. ஸோ it will be treated as revenue receipt. ஸோ எங்கே என்டர் பண்ணுவோம், இன்கம் சைட். லீகசி. ஓகேங்களா. 12,500 rupees. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கிராண்ட். ஸோ கவர்மெண்ட் கிராண்ட்டும் ஸ்பெசிஃபை பண்ண கிடையாது. கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் அப்படிங்கப்பட்டு ஒரு டேர்ம் கொடுத்துருந்தா தான் அது ஸ்பெசிஃபை. ஸோ கவர்மெண்ட் கிராண்ட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ரெவன்யூ ரெசிப்ட் 1,20,000. ஸோ ரெவன்யூ ரெசிப்ட் கவர்மெண்ட் கிராண்ட் 1,20,000 rupees. நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர். ஸோ எப்போ சேல்ஸ் பண்ண முடியும், நம்மக்கிட்ட ஒரு அசட் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும். நல்லா கவனிச்சுக்கணும். இது வந்து பர்ச்சேஸ். இப்போ கரண்ட் இயரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஓல்டு ஃபர்னிச்சருங்கிறது என்ன இருக்கணும், கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸில் இருக்கிற அசட் எடுத்து தான் சேல்ஸ் பண்ணி ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ரெஃபர் பண்ணணும், ப்ரீவியஸ் இயருடைய பேலன்ஸ் ஷீட்டை ரெஃபர் பண்ணிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் ஃபர்னிச்சர் இருக்குங்களா, எவ்வளோ 1,20,000. ஸோ அந்த சேம் அமௌண்ட் வந்து என்ன எங்கே என்டர் ஆகிருக்கணும், கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் 31st March 2020
19 ஃபர்னிச்சர் 1,20,000 ஓகேங்களா. ஸோ கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்லேயும் அது ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஃபர்னிச்சர் ருபீஸ் 1,20,000 எப்போ ஆட் பண்ணுவோம்னா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா. ஸோ பர்ச்சேஸோட இன்ஃபர்மேஷன் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா பேமெண்ட் சைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஃபர்னிச்சர் நீங்கள் கொடுத்துருக்காங்களா, ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ், எலக்ட்ரிசிட்டி, புக்ஸ், சேலரி, ரெண்ட், போஸ்டேஜ், சர்வீஸ் நீங்கள் பாருங்கள். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் அதை என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணிடுவோம். பர்ச்சேஸ்ட் எவ்வளோ, ருபீஸ் 1,05,000. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் புக் வேல்யூ தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். எந்த வேல்யூ தான் சப்ட்ராக்ட் பண்ணணும், புக் வேல்யூ. ஸோ எவ்வளோ, 50,000. சோல்ட் அசெட் ஓகேங்களா. ஸோ எவ்வளவு, 50,000. okay, so 1,20,000 plus 1,05,000 minus 50,000. 1,20,000 plus purchase 1,05,000 minus 50,000. So 1,75,000 rupees. Furniture we are having as on 31st March 2020. சரி, இப்போ சேல்ஸ் பண்ணியாச்சு. சேல்ஸ் பண்ணனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கெயின் ஆர் லாஸ் கிடைக்கும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், புக் வேல்யூ மைனஸ் சேல்ஸ் வேல்யூ. ஸோ இங்கே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு, புக் வேல்யூ 50,000, சேல்ஸ் வேல்யூ 37,000. ஸோ புக் வேல்யூ அதிகமாக இருக்குது, சேல்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது. எவ்வளோங்க, 13,013. ஸோ தட் இஸ் லாஸ். ஸோ லாஸ் எங்கே காமிப்போம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு காமிப்போம். ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர். எப்படி கால்குலேட் பண்ணுவோம், rupees 50,000 minus rupees 37,000. So that is 13,000. 13,000. Okay, so next interest received on fixed deposit. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ரெஃபர் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயரோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ப்ரீவியஸ் இயரோட பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கா, இல்லை. ஸோ இந்த வருஷம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபிக்ஸட் deposit. So fixed deposit எவ்வளவு, 1,80,000 rupees. Fixed deposit எவ்வளவுங்க, 1,80,000 rupees. ஓகேங்களா. ஸோ இது வந்து குமுலேட்டிவாக நான் குமுலேட்டிவாக நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. குமுலேட்டிவ் எப்படி கொடுத்து ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம பெட்டராக என்ன பண்ணிக்கிறது, ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அமௌண்ட்டை அவுட்டர் காலத்தில் போட்டுக்குவோம். இன்ட்ரெஸ்ட் அக்ரூடை வந்து தனியாக நம்ம காமிச்சிக்குவோம். ஓகேங்களா. ரேட்டை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்ல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். 10% per annum. 10% per annum ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேஷன் பண்ண போகிறோம். கால்குலேஷன் ஆஃப் deposit interest. So fixed deposit உடைய amount interest on fixed deposit. அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 1,80,000 rupees into rate of
10% இன்ட்டு அதை எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா 10% ஓகே 30th September 2019 ஓகேங்களா. ஸோ எவ்வளோ மாதம் இந்த வேலிடிட்டி 6/12 ஸோ 9,000 rupees. ஸோ நோட் பண்ணிக்கணும், ஆக்சுவலாக நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க 9,000 rupees. பட் நம்ம எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் 4,500 rupees. ஸோ less receive 4,500. ஸோ அவுட் இது பேர் ரிமைனிங் பேலன்ஸ் பேர் என்னதுங்க அவுட்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆர் accrued interest on fixed deposit. எவ்வளோங்க 9,500 minus 4,500 4,500. clear. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே காமிப்போம்னா accrued interest on 10% fixed deposit எவ்வளோங்க 4,500. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன காமிப்போம்னா ஓகேங்களா, ஒன்ஸ் அகைன் கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் தான் காமிப்போம். ரிசீவ்டு ப்ளஸ் அக்ரூடு எங்கே காமிப்போம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெசிப்ட் செக்ஷன். ஓகேங்களா, ஸோ இன்ட்ரெஸ்ட் received on 10% fixed deposit எவ்வளோங்க 4,500. add all the outstanding will be added இல்லைங்களா. ஸோ accrued interest எவ்வளோங்க 4,500. ஸோ டோட்டல் எவ்வளோ 9,000 rupees. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ ரெசிப்ட் சைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைடு போகும். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்க்கு எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஸோ ரெவென்யூ இன் நேச்சர் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், ரெவென்யூ இன் நேச்சர், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் சைட். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோங்க 32,000. நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ அதுக்கு எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ரெவென்யூ இன் நேச்சர், எக்ஸ்பெண்டிச்சர் சைட் 18,500 rupees. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கும் எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. தட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். electricity is an expenditure 30,000. fixed deposit, ஸோ இது ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு புக்ஸ். ஸோ புக்ஸ் வந்து என்னதுன்னா ஒரு கிளப்புக்கு எப்போவுமே வந்து இது வந்து ஃபிக்ஸட் அசட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அசட்டுன்னு கொடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு எதை ரெஃபர் பண்ணணும் ப்ரீவியஸ் இயரோட பேலன்ஸ் ஷீட்டை ரெஃபர் பண்ணணும். ஸோ எஸ், ஸோ ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் நம்மகிட்ட ஆல்ரெடி புக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வாங்குகிற புக்ஸ் பேர் என்ன அர்த்தம் நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ 50,000. ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் பர்ச்சேஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நியூவாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் 70,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நியூவாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் 70,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோங்க 1,20,000 rupees வேல்யூபிளான புக்ஸு நம்மக்கிட்ட 31st March 2020 அன்னைக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சேலரி. சேலரிக்கு அவுட்ஸ்டாண்டிங்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ சேலரி
அவுட்ஸ்டாண்டிங்கிறதுனால நம்ம வந்து இன்னர் காலத்தில் என்டர் பண்ணிடுவோம். 36,000 ஓகேங்களா. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோங்க, 6,000 rupees. On 31st March 2020, salary outstanding rupees 6,000. ஓகேங்களா. ஸோ டோட்டல் எவ்வளவு, 42,000. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இமீடியட்டாக நம்ம என்டர் பண்ணணும். எங்கே என்ன என்டர் பண்ணணும்னா, இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட், இது வந்து கரண்ட் இயரோட இன்ஃபர்மேஷன். ஸோ கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எங்கே காமிப்போம்னா லைபிலிட்டி சைடு. அவுட்ஸ்டாண்டிங் salary rupees 6,000. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி என்டர் பண்ணியாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு ரெண்ட்டு. ஸோ ரெண்ட் என்ன, ரெண்ட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ பேசிக்காக அது வந்து ரெண்ட்டுங்கிறது ரெக்கரிங் இன் நேச்சர். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ். ஸோ அது வந்து எங்கே என்டர் பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் சைட். ஓகேங்களா. ஸோ ரெண்ட். ஸோ ரெண்ட் இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். ரெண்ட்டுங்கிறது என்னதுன்னா, இங்கே எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, 13 மந்தோட அமௌண்ட் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ரீட் பண்ணி பாருங்கள், 1 month ரெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இங்கே ரெண்ட்டு வந்து நாம் காமனாக நம்ம வந்து 12 monthsக்கு பேமெண்ட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துக்கு வந்து என்னென்னா 1 month பெய்ட் இன் அட்வான்ஸ்னு எப்படிங்கிறனால 1 மாதம் அமௌண்ட்டு இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகைன் இங்கே ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 65,000 rupees கொடுத்துருக்காங்களா. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் என்னங்க, ரெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ். இட் மீன்ஸ் 1 மாதம் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணது இந்த ரெண்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நவ் எப்படின்னா ரெண்ட் paid in advance. ஓகேங்களா. ஸோ எப்படி இதை கால்குலேட் பண்ணுறோம்னா, 65,000 டிவைடட் பை நார்மலாக என்ன பண்ணுவோம், 12 months கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு பெர் மந்த் கிடைக்கும். பட் இங்கே 65,000 லம்சம் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எப்போ 1 மாதத்தோட அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ 12 + 1 13 months. ஓகேங்களா. ஸோ இங்கே ரொம்ப நல்ல ரொம்ப கவனமாக பாருங்கள். 65,000 rupees இங்கிறது என்னது, 13 மாதத்தோட அமௌண்ட், அதாவது 12 + 1. ஸோ 65,000 டிவைடட் பை 13 அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும், 1 மாதத்தோட அமௌண்ட்டு கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும், 1 மாதத்தோட அமௌண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்ட் டோட்டலாக எவ்வளோங்க, 65,000 less prepaid. So 5,000 rupees. ஓகேங்களா. ஸோ அவுட்ரு காலத்தில் 60,000 rupees வரும். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இமீடியட்டாக எங்கே என்டர் பண்ணணும், இது வந்து கரண்ட் இயரோட இன்ஃபர்மேஷன். ஸோ கரண்ட் இயர் பேலன்ஸ் சைட்டில் அசட் சைடு போயிடும். என்னதுங்க, ப்ரீபெய்ட் ரெண்ட் எவ்வளோ, ₹5,000. ஓகே. ஸோ லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க, போஸ்டேஜ் சார்ஜஸ். ஸோ இதுக்கு எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ we will enter, that is recurring in nature, postage expenses is 3,000. Okay. So next furniture purchased, இது ஆல்ரெடி நம்ம என்டர் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக furniture purchased, அது வாட்டி செக் பண்ணிக்கலாம். furniture purchased 1,05,000 என்டர் பண்ணியாச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்னதுங்க, பேலன்ஸ் கேரிட் அவுட், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் பேங்க். ஸோ இது வந்து என்னது, க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் என்டர் பண்ணுவோம். க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் cash in hand, cash at bank. So cash in hand, cash at bank. எவ்வளோங்க, 30,000 cash in hand, 82,000 cash at bank. 30,000 cash in hand, cash at bank, 82,000. Okay, so next அவ்வளோதான். இப்போ எல்லா ஐட்டத்தும் என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சமம் வந்து டேலி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதை டேலி பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட்டு, ப்ரீவியஸ் இயருடைய பேலன்ஸ் ஷீட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து எதை க்ளோஸ் பண்ண போகிறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நமக்கு என்ன அமௌண்ட் கிடச்சிருக்குன்னா 3,85,500 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3,85,500ங்கிறது என்னதுங்க, assets minus liabilities equal to capital. So it is called capital. Balancing figure. Balancing $3,85,500 rupees. ஓகேங்களா? ஸோ இந்த கேபிட்டல்ங்கிறது எங்கே போயிடும், கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு போகும். கேபிட்டல் ஃபண்ட், இதுக்கு பேர் என்ன அர்த்தங்க, கேபிட்டல், நாட் கேபிட்டல், கேபிட்டல் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ அந்த ஓப்பனிங் கேபிட்டல் தான் இந்த இடத்துக்கு நம்ம என்டர் பண்ண போகிறோம். 3,85,500 rupees. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதை என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு எதை என்டர் பண்ணணும்னா சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் காலத்தை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2,65,000 ப்ளஸ் 7,000. ஓகேங்களா? ஸோ 2,72,000. திஸ் இஸ் த கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள் எந்த சைடு வந்து டோட்டல் அதிகமாக இருக்குன்னு. ஸோ இங்கே 2,72,000, இங்கே 2 lakhs கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்கம் சைடு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ டோட்டல் பண்ணி பாருங்க எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 4,13,500 rupees. ஓகேங்களா? ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ண போக நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா 2,15,000 rupees. ஸோ இந்த 2,15,000 rupeesங்கிறது என்னதுன்னா சர்ப்ளஸ். இன்கம்ஸ் அதிகமாக இருந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் என்ன அர்த்தம், சர்ப்ளஸ். அதாவது வந்து நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட்ங்கிறது பார்த்துருக்கோம். இது அதே மீனிங் தான், பட் இந்த இடத்துக்கு NPO-ங்கிறனால சர்ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், கேபிட்டல் ஆட் பண்ணி காமிப்போம். ஸோ இங்கே கேபிட்டல் என்னதுங்க, கேபிட்டல் ஃபண்ட். ஸோ கேபிட்டல் ஃபண்டோட நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி காமிப்போம். ஓகே, ஸோ கேபிட்டல் ஃபண்டோட நம்ம ஆட் பண்ணுவோம். 2,15,000 rupees வருது. ஒன்ஸ் அகைன் கிரெடிட் மைனஸ் டெபிட் டோட்டல். டெபிட்டோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,98,500 rupees வருது. இப்போல்லாம் என்டர் பண்ணக்கூடாது. இது என்னோட கால்குலேஷனுக்காக இங்கே 1,98,500 rupeesங்கிறத நான் என்டர் பண்ணிக்கிறேன். இட் மீன்ஸ் டெபிட் பை டோட்டல். ஸோ 4,13,500 மைனஸ் டெபிட் டோட்டல் 1,98,500, 2,15,000 rupees. ஸோ இது பேர் நடத்துங்க சர்ப்ளஸ். ஸோ இந்த சர்ப்ளஸ் நம்ம எங்கே ஆட் பண்ணி காமிப்போம், கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணி காமிப்போம். ஸோ ஆட் சர்ப்ளஸ் எவ்வளோங்க,
2,15,000. So outer காலத்தில் 3,85,500 plus 2,15,000, 6,500 rupees. Okay. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணால் liability side and asset side should be equal 6,11,500 rupees. ஓகேங்களா? ஸோ that's all from the presentation area. உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். ஒரு வாட்டி நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சுக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். we got 2,15,000 rupees. next இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அதான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதில் 3,85,500 rupees நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. அதை வந்து என்ன பண்ணுவோம், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம கேபிட்டல் ஃபண்டோட இடத்துக்கு என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே மை ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூகுள் மீட் கிளாஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த இதை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்றேன். தேங்க்யூ.